யோவான் 13வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுடைய கால்களை கழுவுறார் இல்லைங்களா? கால்களை கழுவுனார். யோவான் 13. இந்த சீடருடைய கால்களை கழுவுன பின்னால அவங்க எங்க இருக்காங்க? பந்தியில அமர்ந்திருக்கிறாங்க. பந்தியில உட்கார்ந்துருக்கும் போது அவங்களுக்கு கால்களை கழுவிட்டு பந்தி கொடுத்தாரா, இல்ல பந்தி கொடுத்துட்டு கால்களை கழுவுனாரா? அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாரும் சுத்தமானவர்கள் அல்லன்னு சொன்னாரு எழுந்து இல்லையா சாப்பிடும்போது. அப்படின்னா இது என்னன்னா, அதாவது அவங்க ராத்திரி சாப்பிடும்போது 2 காரியம் நடக்குது. ஒன்று, பஸ்கா விருந்து. என்ன விருந்துங்க? பஸ்கா விருந்து சாப்பிட்றாங்க. இது வருஷத்துல ஒரு முறை அவங்க அந்த குறிப்பிட்ட நாள்ல என்ன பண்ணுவாங்க? சாப்பிட்ற விருந்து. அதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண சொல்லி இருக்கிறார். இதை சாப்பிட்டு முடிச்ச பின்னால, எதை சாப்பிட்டு முடிச்சப்புறம்? விருந்து. கறி சாப்பிட்றாங்க இல்லையா? அதான் ஒரு ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஏற்ற மாதிரி அப்படி பண்ணுவாங்கல்ல. அதை சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு, இல்லைன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் யார் கால்களை கழுவி இருக்கலாம்? கால்களை கழுவி இருக்கலாம். சரிங்களா? அதை முடிச்ச உடனே அவர் அப்பத்தை எடுத்து, சரியா, ஏற்கனவே சாப்பிட்டாங்க, ஆனா மறுபடியும் அவங்க சாப்பிட்டதுல ஒரு ரொட்டியை எடுத்து அதை பிட்டு 2 பக்கமும் கொடுத்து, இதுல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிட்டு சாப்பிடுங்கப்பா, இது என்ன ஆகுதுன்னா இது சாதாரண ரொட்டி இல்ல, என்னுடைய உடம்பா நீங்க நினைச்சு என்ன பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க. அப்ப ஆண்டவர் அதை கொடுத்த போது யாருக்குள்ள சாத்தான் பூந்தான்? சாத்தான் பூந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ போய் செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய். நான் உங்களுக்கு அடிக்கடி சொன்னேன், யூத தலைவர்கள் எல்லாம் பண்டிகை முடிச்சு இயேசுவை கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன செய்யறாரு? இல்ல அவ்வளவு நாளா பண்ணக்கூடாது. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணணும்? கொலை பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க அதுக்கு முந்தின இதுல பாத்தீங்கன்னாக்கா, அந்த பண்டிகை நிமித்தமாக அவங்க எங்க பிரவேசிக்கலையாம்? பிலாத்துடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கல. தாங்க தீட்டுப்படக்கூடாதுன்னு அங்க என்ன பண்ணலையாம்? பிரவேசிக்கலன்னு வாசிக்கும். சரி, இப்ப நல்லா கவனிங்க. யூதாஸ் எழும்பி போயிட்டான். யூதாஸ் சீடன் எங்க போயிட்டான்? யூத தலைவர்கள் கூட ஆலோசனை பண்றதுக்கு என்னன்னு, எப்படி அவரை பிடிக்கிறது, எங்க அவரை காட்டி கொடுக்கறது அப்படிங்கிற பிளான் பண்றதுக்கு யார் போயிட்டார்? யூதாஸ் போயிட்டான். அவன் போன பின்னால மீதி 11 சீடர்களுக்கு ஆண்டவர் பேசுனதுதான் 13ஆம் அதிகாரத்தோட பின்பகுதி 14, 15, 16 3 அதிகாரமும் அப்பதான் அவங்க கிட்ட பேசுற. அதுல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்குதா? நான் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இத வேற எந்த சுவிசேஷத்திலையும் நம்ம பார்க்கல. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் என்ன பண்ணல? இந்த 3 அதிகாரங்கள் என்ன பண்ணப்படல? எழுதப்படல. ஆனா யோவான் தான் எழுதுறாரு. யோவான் எப்ப எழுதுறாரு? ரொம்ப வயசான காலம். சரிங்களா? இயேசு கிறிஸ்துவோட கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருந்த பின்னால கிட்டத்தட்ட 50-60 வருஷம் ஒரு வாழ்ந்துட்டார். சரியா? சுமாரா 80க்கு பின்னால, கிறிஸ்துவுக்கு பின்னால 80வது ஆண்டுக்கு பின்னால 95ஆம் ஆண்டுக்கு முன்னால அவர் எழுதுனதுலயே கடைசியா எழுதுனது எதுதான்? யோவான் சுவிசேஷம். சரிங்களா? அவர் 3 நிருபம் எழுதினாரு. அவர் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினாரு. அது எல்லாத்துக்கும் பிற்பாடு தான் என்ன எழுதினாரு? இந்த யோவான் சுவிசேஷம். ஏன்?
ஜனங்க கேட்குறாங்க, ஐயா நிறைய பேர் என்னென்னமோ இயேசு சொன்னாரு பேசினாருன்னு கதையா சொல்றாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல, எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியல, அதனால நீங்க தானே அவர் கூட இருந்தீங்க, எங்களுக்கு புரியறதுக்காக நீங்க ஒரு சுவிசேஷத்தை கொடுத்தீங்கன்னா நாங்க அதை எங்க வழிகாட்டியா வச்சுக்குவோம் அப்படின்னு கேட்டதுனால இந்த யோவான் சுவிசேஷத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி யோவான் எழுதுகிறார். புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம மற்ற சுவிசேஷங்களை வாசிக்கலாம், அதுல இருந்து சத்தியங்களை பெறலாம், ஆனா அதுக்கும் நமக்கு வழிகாட்டியா எந்த சுவிசேஷம் இருக்குது? யோவான். ஓகேங்களா? ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் இல்ல 3.5 வருஷம் யார் கூட இருந்தாரு? 12 சீடர்களோட இருந்தாரா? ஊழியத்தோட துவக்கத்திலேயே யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டார். 12 பேர் அவர் கூடவே இருந்தாங்களா? 12 பேருக்கு சாப்பாடு, போக்குவரத்து, அவங்க குடும்ப காரியம், தேவைகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் மகிமையாக தம்முடைய என்ன கொடுத்தாரு? எல்லா தேவைகளையும் கொடுத்தார். இப்ப அவரு அவங்கள விட்டு போறேங்குது. நான் என்ன பண்ண போறேன்? திரும்ப என் பிதாவின் இடத்திற்கு போகிறேன், திரும்ப என் பிதா கிட்ட போறேன், நீங்கள் என்ன தேடுவீங்க, உலகம் சந்தோஷப்படும், நீங்களும் எப்படி இருப்பீங்க? துக்கமா இருப்பீங்க. 14, 15, 16 ஆண்டவர் இதை தொடர்ந்து பேசுறார். இந்த 3 அதிகாரத்துல நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன், நீங்க தனியா இருக்க மாட்டீங்க, உங்க கூட இருக்கிறதுக்காக நான் இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், இல்லை என் பிதா கிட்ட அனுப்ப சொல்லுவேன், இல்லை நானும் பிதாவும் சேர்ந்து உங்க கூட இருக்கும்படி ஒரு தேற்றரவாளனை அனுப்புறோம் அப்படின்னு ஆண்டவர். இப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்ன பரிசுத்த ஆவியானவர் இவங்க மேல வந்தாரா? சீடர்கள் மேல வந்தாரா? வரல. முதல் முறையா எப்ப வந்தாரு? முதல் முறை வந்து இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்த பின்னால சீடர்களை சந்திக்கிறார். யோவான் 20ஆம் அதிகாரத்தில், யோவான் 20ஆம் அதிகாரத்துல சீடர்களை சந்திக்கிறார். சந்திக்கும் போது அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். சொன்னாரா? இருக்குதுங்களா? அதுதான் முதல் முறை. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் பிதாவோட சித்தத்தை செஞ்சால் ஒழிய யார் இந்த பூமிக்கு வர முடியாது? பரிசுத்த ஆவியானவர் வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். திரித்துவத்தின் 3வது நபர் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வரணும்னா யார் சிலுவையில போய் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கணும்? இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செஞ்சு முடிக்கணும். புரியுதா புரியலீங்களா? அவர் முடிச்சாதான் யாரு வர முடியும்? பரிசுத்த ஆவியானவர் வரும். இப்ப உள்ள ஊதி, அவர்கள் மேல் ஊதி, ஊதுனது அப்படின்னா எங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? ஆதியாகமா நாசியில பொம்மைய செஞ்சு அந்த நாசி அந்த மூக்குல என்ன பண்ணாரு? தம்முடைய சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமா ஆனான். வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப அங்க ஊதுனது இப்ப சீடர்கள் மேல ஊதுறாரு. இப்ப அவங்க மேல யார் வந்தது? அவங்களுக்குள்ள வந்த, அவங்களுக்கு உள்ள, மேல வந்த, அவங்களுக்கு உள்ள. அதுக்கு பேரு நமக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர். நமக்கு உள்ள குடியிருக்கிற ஆவியானவர். எப்ப இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏத்துக்கிறோமோ அப்ப நமக்குள்ள யார் வந்துடுற? பரிசுத்த உள்ள வர. சரியா? இப்ப பவுல் சில இடங்கள், எபேசு மாதிரி இடங்களுக்கு போறாரு, யோவான், பேதுரு போறாங்க சமாரியாவுக்கு. அப்ப அவங்கெல்லாம் வந்து இயேசுவின் நாமத்துல ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அவங்க மேல கைகளை வைத்து பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணுங்க? அது என்னது? அவர்கள் மேலே வருகிறார். பெந்தகோஸ்தே அன்னைக்கு
அவர்கள் மேலே வந்தார். புரியுதுங்களா? புரியுதா? உள்ளே வந்தார், அவர்கள் மேலே. அப்படின்னா அவர்களை ஊழியத்தில் நடத்த வந்தார். சரிங்களா? இப்ப இத நீங்க எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்? ஏசாயா 61 61 1 2 இல்ல 61 இல்ல 63. அது எத்தனை? 61 தானே? 1ல இருந்து 3. சரிங்களா? அதே இத லூக்கா 4 அதிகாரம் 18 19 பார்ப்போம். புரியுதா? இயேசு கிறிஸ்துவின் மேல யார் வந்தது? பரிசுத்த. அதே போல நம்ம மேல யார் வர்ற? பரிசுத்த ஆவியா. சரிங்களா? இப்ப 14 அதிகாரம் 16 வசனம் பாருங்க. யோவான் 14:16. நல்லா கவனிங்க. சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இங்க என்ன சொல்லல? வேறொரு தேற்றரவை தருவேன்னு சொல்லல, தேற்றரவாளன்னு சொல்றாரு. ஆனா சத்திய ஆவின்னு சொல்றாரு. என்னன்னு சொல்லல? சத்திய ஆவியானவர்னு சொல்லல. கிரேக்க மொழியில இந்த வார்த்தை குறிப்பிடப்படும் போது ஆவி, பரிசுத்த ஆவியானவர், இல்லைன்னா பரிசுத்த நம்ம ஆவியானவர்னு சொல்றோம். அங்க சத்திய ஆவி அல்லது பரிசுத்த ஆவி அந்த வார்த்தை சொல்லப்படும் போது அங்க என்ன குறிக்கப்படுது? அக்ரிணை. என்னதுங்க அக்ரிணைன்னா? என்னதுங்க? என்னது? உயர்த்திணை, உயிரற்ற பொருள், இல்லைன்னா பொருள். ஒரு காற்று, ஒரு ஃபேன், ஒரு சேர், இல்லையா? வாகனம், என்னது? தாளம், மத்தாளம், இது மாதிரி பொருள்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அது இது இல்லையா? அது வந்தது, இது போனது. அந்த அது என்ன இல்ல, ஆண் பாலையும் குறிக்கல, பெண் பாலையும் குறிக்காம உயிரற்ற பொருள் இல்ல, உயிர் உள்ள ஒரு சக்தியை குறிக்கிறது. ஒரு சக்தி. இப்ப மின் சக்தி இருக்கு இல்லையா? மின்சார ஆற்றல் இருக்குதா? காற்றினுடைய ஆற்றல் இருக்கா? தண்ணியுடைய ஆற்றல் இருக்குதா? இந்த மாதிரி ஒரு ஆற்றல் போல முதல்ல சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா என்னது? ஆண்பால். புரியுதுங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப இலக்கணத்துல அப்படி வரலாமா வாதியார? அதுன்னு ஒண்ணு சொல்லிட்டு அடுத்தது ஆண்பால்ல சொல்ல முடியுமா? இலக்கணத்துல வராது. இலக்கணத்தின் படி அது என்னது? பிழை. ஆனால் தேவ ஆவியானவர் அப்படித்தான் வசனத்தை எழுதி வைத்தார். அதோட அர்த்தம் என்னன்னா, அவருடைய ஆற்றல் வெளிப்படும் போது அதை யாரால என்ன பண்ண முடியாது? தடுக்க முடியாது. அதே வேளையில் அவர் ஒரு நபராக. இப்ப 16 அதிகாரம் 12 13 பாருங்க. 16 12 13. இன்னும் 16 அதிகாரம் 16 12 13 வாசிங்க. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகிய அவர். மறுபடியும் அதே மாதிரி வருது. என்னதுங்க?
அதான் கிரேக்க வார்த்தை என்ன வார்த்தைனாக்கா நியூமா. என்னதுங்க? நியூமா. இது காற்றுக்கு பயன்படுத்துற ஒரு வார்த்தை. சரியா? சுவாசம், காற்று சொல்றோம் இல்லையா, அதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரு வார்த்தை. ஆனா இங்க அடுத்த வார்த்தையை சத்திய ஆவியாகிய அவர். அவர்னா உயர்திணை, ஆண்பால் இல்லையா? அவர் வரும்போது வாசிங்க. யார் வாசிச்சது? அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மையப்படுத்துவார். எத்தனாவது வசனம்? 13ல. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? சத்திய ஆவிங்கிறத அண்டர்லைன் பண்ணீங்களா? ஒண்ணு. அவர் அவர் அவர்னு எத்தனை வருதோ அதை அண்டர்லைன் பண்ணுங்க. அவர் 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 எத்தனை முறை வருது? பதிமூணு 14 பாருங்க. 15 வருதா? இல்ல, அவர் வருதா? அடுத்தது அறிவிப்பார். அப்ப அது யாரு? அதுவும் ஆண் திணை தான் இல்லையா? உயர் திணை. அப்ப அந்த மாதிரி முடியறதையும் குறிப்பிடுங்க. எத்தனை பாருங்க? மகிமைப்படுத்துவார், சொல்லுவார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? குழப்பதான். சோ இந்த வசனத்துல சத்திய ஆவி இல்லைன்னா கர்த்தருடைய ஆவினா ஒரு பலம், ஒரு சக்தி அப்படின்னு பழைய ஏற்பாட்டுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இல்ல, அவர் ஒரு நபர், அவர் ஒரு ஆள் அப்படிங்கிற தெளிவு இல்ல. ஆனா ஆண்டவர் இயேசு தெளிவா சொல்றாரு, அந்த சத்திய ஆவின்னு நீங்க நினைச்சீங்களே, அவர் ஒரு நபர். அவர் உங்க கூட பேசுவாரு, அவர் காயப்படுவாரு, அவரை துக்கப்படுத்த முடியும், அவருக்கு கீழ்ப்படியவும் முடியும், கீழ்ப்படியாம இருக்கவும் முடியும். அவர் ஒரு நபர். நீங்க பரிசுத்த ஆவியானவரை உங்களை போல ஒரு நபராக நீங்க கவனித்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஆவியானவர் உங்க மூலமா என்ன பண்ணுவாரு? தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டு. புரியுதுங்களா? பஸ் பண்ணா டயர்டா இருக்குதா? உடம்பு சரியில்லைன்னு நீங்க டயர்டா இருக்குதா? இல்லை, பரவாயில்ல. ஓகே. அப்ப பாருங்க, இந்த சத்திய ஆவி அப்படின்னு அவரு ஒரு அக்ரிணையில சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு? தேற்றரவாளன் அவர். சரியா? இப்ப அந்த பணிகளை பார்த்துடலாமா? என்னென்ன செய்வார்னு மறுபடியும் 13 வாசிங்க. அவர் வரும்போது ஒண்ணு, சத்தியங்களுக்குள்ள எல்லா சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவாரு? ஒண்ணு, முதல் பணி என்னதுங்க? எல்லா சத்தியத்துக்குள்ளும். இப்போ உங்களுக்கு சத்தியம் புரியலைன்னா நீங்க உடனே என்ன பண்ணணும்? இந்த வசனத்து மேல கைய வச்சு, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன வாக்கு பண்ணீங்க, ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு இந்த இடத்துல சத்தியம் புரியல, என்ன ஆவியானவர் மூலமா நடத்துங்க பிதாவே அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுங்க? கேட்கணும். சரிங்களா? நடத்துவார். அடுத்தது, அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ரைட். ரெண்டாவது என்ன செய்வாரு? முதல்ல சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ரெண்டாவது என்ன பண்ணுவாரு? வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நடக்க போறத உங்களுக்கு முன்னாலேயே சொல்லிடுவாரு. ரைட்டுங்களா? கடைசி காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறத வெளிப்படுத்துவாரு. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் கொஞ்சம், அதுக்கு பின்னால அதுல இருந்து விளக்கத்தை தெளிவை யார் கொடுக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அடுத்தது வாசி.
பிதாவுடையவைகள் யாவும் இல்ல அதுக்கு முன்னால எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் மகிமைப்படுத்துவார். ஆமா, என்னை மகிமைப்படுத்துவார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்னது? இயேசுவை மகிமைப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு பெரும்பாலான இடத்துல பரிசுத்த ஆவியானவரேன்னு ஜபத்தையே ஆரம்பிக்கிறாங்க. ஜபமே எப்படி ஆரம்பிக்கிறாங்க? பரிசுத்த ஆவியானவரேன்னு. ஆனா ஆவியானவருடைய வேலை என்னவா? இயேசுவை மகிமைப்படுத்துவார். அதனால நாம இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஆர்டரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஜபம் யார்கிட்ட தான் பண்ணணும்? பிதா கிட்ட தான் பண்ணணும். யாரோட பேர்ல பண்ணணும்? அந்த ஜபத்தை பண்றதுக்கு உதவி செய்யறவர் யாரு? அதனால இந்த ஆர்டரை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? எல்லா சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவாரு. வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பாரு. மூணாவது என்னை மகிமைப்படுத்துவார். என் பேர் அவர் என்ன பண்ணுவாரு? மகிமைப்படுத்துவார். சரிங்களா? இப்ப நம்ம அந்த தெளிவு நமக்கு வேணும். பரிசுத்த ஆவியை குறித்து ஜனங்களுக்கு இன்னும் தெளிவு வரல. அதனால ஆண்டவர் ரொம்ப தெளிவா இந்த 14 அதிகாரம் 15 அதிகாரம் 16 அதிகாரம் 3லையும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்ப 15 வசனம் வாசிங்க. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றார். பாத்தீங்களா? அடுத்தது என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு என்ன சொன்னனோ அதை உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுப்பார், இல்லைன்னா மறுபடியும் அறிவிப்பார். புதுசா பண்ணுவார்னு அர்த்தம் இல்ல. நான் என்ன சொன்னனோ அதை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? விளங்க வைப்பார். அறிவிப்பார்னா என்னதுங்க? உங்களுக்கு புரிய வைப்பார். சரியா? அப்புறம் வாசி. நான் பிதாவிடத்துக்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீங்கிறது வெறும் மரணம் உயிர்த்தெழுதல் மட்டும் இல்லை. மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பின்னால சீடர்களுக்கு காட்சி கொடுத்துட்டு இயேசு எங்க போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டாரு. இன்னும் பூமியில உள்ள சபை யாரும் பார்க்கல, இயேசுவை பார்க்கல. நாம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், காத்திருக்கிறோம், அவரை பார்ப்போம் இல்லையா? அப்ப அந்த கொஞ்ச காலம் நமக்கு 2000 வருஷம். நமக்கு என்னது? ஐயோ 1000 வருஷம். ஆனா அவருக்கு என்னது? கொஞ்ச காலம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம். அதனால அவரோட கால கணக்கை நம்மளால என்ன பண்ண முடியாது? புரிஞ்சிக்க முடியாது. நம்முடைய மூளை அறிவிக்க விட அது ரொம்ப அப்பாற்பட்டது. சரிங்களா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள். மறுபடியும் பார்க்க மாட்டீங்க, சரியா? பார்ப்பீங்கன்னு என்ன அர்த்தம்? நம்மளை அவர் கூட்டயே கூட்டிட்டு இல்லையா? அதை தான் 14 அதிகாரத்துல துவக்கத்திலேயே சொல்றார். பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது. நான் போய் அங்கே உங்களுக்காக வீடெல்லாம் குவார்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணின பின்னால் நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை என்கிட்ட கூட்டிகிட்டு போவேன் இல்லையா? சொல்லியிருக்காரா? அப்போ அதுதான் இந்த வார்த்தை. கொஞ்ச காலத்தில் என்னை காண்பீர்கள். வாசிங்க. கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி. பொதுவாகவே இந்த சீடர்கள் எதையுமே நேரடியா இயேசு கிறிஸ்துட்ட கேட்கறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் தயக்கம், கொஞ்சம் பயம். எப்பயாவது பேதுரு கேட்பாரு, ஆனா இதை போய் இப்படிதான்டா கேட்பையான்னு வேற மூக்கில் அடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி கொடுவாருன்னா அவருக்கும் கொஞ்சம் பயம் வந்துடும். அதனால பயந்துக்கிட்டு கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அப்படி பார்த்துட்டு இருக்கிறாங்க. தங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. அவங்க தங்களுக்குள்ள யாரா பெரியவன் சண்டை போட்டாங்கல்ல
இல்லைங்களா? அப்புறம் தங்களுக்குள்ள வேற என்ன பேசுனாங்க? யார் அவரு கூட உட்கார்றது? வலப்புறம் இடப்புறம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய போட்டிகள் அவங்களுக்குள்ள இருந்தது இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்கள கூப்பிட்டு விளக்குற மாதிரியே இங்கேயும் அவங்களுக்கு என்ன பண்றாரு? சொல்லி கொடுக்குறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. கொஞ்ச காலம் என்கிறீரே, என்ன அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து நம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நல்லா கவனிங்க. அழுது புலம்புவீங்க. உண்மையிலேயே அந்த சம்பவம், அதான் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்ச உடனே இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க? ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிட்டாங்க. பயந்துட்டு, எங்கடா நம்மளை தேடி வந்துருவாங்களோ, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, நம்மளையும் கொலை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல யார் இருக்கிற? சீடர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஹீரோ யாரு? இயேசு கிறிஸ்து. அவரு தான் இந்த கும்பலோட தலைவர். எந்த கும்பல்? கலிலேயாவில இருந்து வந்த கும்பல். அந்த கும்பலோட லீடர் தான் அவங்களுக்கு டார்கெட். அவரை தான் குறி வச்சுட்டே இருக்கிறாங்க. அதனால எதிர்ப்போ தாக்குதலோ யார் மேல வரல? சீசர்கள் மேல இதுவரைக்கும் வரல. இப்ப அவர் போன உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது? கொலை நடுங்குது, பயப்படுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ரூமுக்குள்ள அடைச்சிட்டுக்கிறாங்க. திடீர்னு அந்த அடைச்ச ரூமுக்குள்ள வந்து யார் நிக்கிற? ஆண்டவர் இயேசு. உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க அப்படின்னு வந்து அவர் பேசுறார். அதனால இந்த சீடர்களுடைய இருதயங்கள் என்ன ஆகுது? தேற்றப்படுது. ஆனாலும் அவங்க மனசுக்குள்ள கலக்கம் இருக்குது. என்னது? இனிமேல் நம்ம என்ன பண்றது? இவர் வரும்போது சந்தோஷமா தான் இருக்குது. அப்புறம் அவர் என்ன ஆயிடுறாரு? காணாம போயிடுறாரு. என்ன பண்றது? தடுமாற்றம், போராட்டம், திகில், பயம். இருக்கும்போது யார் வந்துட்டார்? ஆவியானவர் வந்தது பயங்கர பவர்ஃபுல். அதான் டிராமாட்டிக் வேன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பயங்கர அற்புதமான முறையில் யார் மேல வந்துட்டாரு? சீடர்கள் மேல வந்ததுனால அவங்களோட பயங்கெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஒரு காலம் அந்த மாதிரி மற்றவங்க மேலெல்லாம் வந்தாரா? பெந்தகோஸ்தே நாளில் வந்த மாதிரி அப்படின்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது? கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா அன்னைக்கு வந்தப்ப சுவிசேஷம் உலகெங்கும் வெடித்து பரவும். அங்க கூடி இருந்தவங்க எல்லாம் உலகத்தின் பல பகுதியில இருந்து எருசலேமுக்கு வந்தவங்க. அவங்க மேல அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க பிரதர். ஆமா, நீங்க உங்களை பார்த்தாக்கா அழுமூஞ்சிகளா இருப்பீங்க, துக்கமா இருப்பீங்க, கவலைப்படுவீங்க. ஆனா உலகம் என்ன ஆகும்? உலகம் சந்தோஷமா இருக்கும். என்ன அடிச்சு போட்டாங்கன்னு சந்தோஷப்படுவாங்க, என்ன கொலை பண்ணிட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க, ஏன் உங்களோட தலைவராகி என்ன முடிச்சு கட்டிட்டோன்னு சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க? கவலையோட, துக்கத்தோட இருப்பீங்க. உண்மைதானே? நம்ம சபையில் இருக்கிற, நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகின ஒரு சபை பாஸ்டர், ஒரு ஆவிக்குரிய தலைவர், திடீர்னு அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரே பதட்டம், ஒரே சோர்வு, ஒரே கவலையா இருக்கும் இல்லையா? இதுதானே? அதான் உலகம் சந்தோஷமா. எதிர்ப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க? என்னென்னமா பண்ணா இப்ப ஒண்ணுமே பண்ண முடியல,
இயேசுநாதர் எத்தனையோ அற்புதம் பண்ணாரு, பார்த்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? இப்ப சிலுவையில் ஏறிப்பட்டு இப்ப இறங்கி வா பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண? இறங்கி வா பார்க்கலாம். நாங்க வரணும், நான் நம்புறோம், நாங்க நம்புறோம். எப்படி கேலி பண்றாங்க, என்னுடைய வேதனையை புரிஞ்சிக்காம கேலி பண்றாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? இந்த பாதையை முழுமையாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவர் என்ன பண்றாரு? என்ன என்னால இறங்கி வர முடியாது நினைச்சீங்களான்னு இறங்கி வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும் இல்லையா? ரட்சிப்பின் கிரிய பாதியில கெட்டு போயிருக்கு. அது பிதாவோட சித்தம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் விரோதிகள் நம்மை பரிகசிக்கிற, நிந்திக்கிற, வேதனைப்படுத்துற ஒரு நெருக்கத்தின் ஊடாக நம்மை கடந்து போக ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? அனுமதிப்பார். ஆனா அந்த பாதையில் நம்ம கடந்து போன பின்னால கர்த்தர் தம்முடைய மகிமை என்ன பண்ணுவாரு? வெளிப்படும். புரியுதுங்களா? அதுக்குதான் ஆண்டவர் இயேசு நம் சார்பில் அதையெல்லாம் அடைந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. சொன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்னைக்கு மாறிச்சு? இல்ல, பெந்தகோஸ்தே அன்னைக்கு. அது வரைக்கும் என்ன இருந்தது? சந்தோஷம் தற்காலிகமா இருந்துச்சு. மறுபடியும் என்ன வந்துருச்சு? துக்கம் வந்துருச்சு. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நிரப்பப்பட்ட பின்னால அவங்க என்ன ஆயிட்டாங்க? சந்தோஷம் ஆயிட்டாங்க. இல்லையா? உலகம் துக்கமா, உலகம் சந்தோஷப்படும், நீங்களும் துக்கப்படுவீங்கன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு? உங்கள் துக்கம் சந்தோஷம். அல்லேலூயா. ஓகே, அடுத்தது வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு பிரசவகாலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை இணையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷப்படும். ஓகே, இப்ப இது எதை குறிக்குது? இங்க ஆண்டவர் எதை பத்தி சொல்றாரு? ஆண்டவர் இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வர்றதை பற்றி சொல்றார். சரிங்களா? பிரசவம், பிரசவிக்கிற ஸ்திரீ இல்லையா? சபை பிரசவ காலத்தின் ஊடாக கடந்து போயிட்டு இருக்குது. ரைட்டா? அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த துக்கங்கள் அங்கங்க தற்காலிகமாகவும் சிலது நீடித்ததாகவும் வந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தது வாசிங்க. அப்ப சந்தோஷம் வருது. அந்த சந்தோஷத்தை யாராலே என்ன பண்ண முடியாது? பறிக்க முடியாது. இந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். சரி, இப்ப ஆண்டவர் நீங்க நான் போறேன்னு கவலைப்படாதீங்கப்பா. ஒன்று, உங்க கூடவே இருந்து நான் சொன்னதையும் ஞாபகப்படுத்தி, நீங்கள் மறந்ததையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்து, நான் சொன்ன சத்தியத்தை விட கூடுதலாக உங்களுக்கு விளக்கம் கொடுத்து எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துறதுக்கு, இன்னும் என்னெல்லாம் வரப்போதோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு யார் வர்ற? பரிசுத்த ஆவியானவர் வர்றாரு. அதனால் உங்கள் துக்கம் என்னவா மாறிடும்? சந்தோஷமாக மாறிடும். அடுத்தது என்ன சொல்கிறாரு? நான் போகிறேன்னு கவலைப்படாதீங்க. நான் போன பின்னால் நீங்கள் பிதா கிட்ட எதை கேட்குறீங்களோ அதை பிதா உங்களுக்கு என்ன பண்ணுவார்? கொடுப்பார். இல்லையா? பிதா கொடுப்பார். என்னடா அது, இயேசு போயிட்டார், இனிமேல் யாருக்கிட்டடா போய் கேட்கறது? நம்ம பிரச்சனை யாரா தீர்ப்ப? நமக்காக யாரா வழக்காடுவ? இப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஆண்டவர் பிதாவாகிய தேவன் நீங்கள் என் பேரில் எதை கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பார்.
இது எல்லாமே எதை பற்றி கிடையாது, பணம் பொருள் இதை பற்றி இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற பிரசன்னம், அவருடைய தைரியம், அவருடைய வல்லமை, அவருடைய வசனத்தினுடைய வெளிச்சம், இதை குறித்து ஆண்டவராகி இயேசு சொல்றார். ஆமென். இதில் நீங்களும் நானும் வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக மற்றது தானாக வரும். ரைட்டுங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. இதுவரைக்கும் நீங்கள் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. ஓகே, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், இப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு தெரிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நல்லா கவனிங்க. பிதா கிட்ட இருந்து வந்தேன், பிதா கிட்ட போறேன். இது அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? புரியல. சீடர்களுக்கு அன்னைக்கு என்ன ஆகல, அது புரியல. அது ஒன்று. பிதாங்கிறவரை பற்றி அவங்களுக்கு இன்னும் தெளிவான ஒரு புரிதல் இல்லை. இவங்க என்னவோ தான் பார்க்குறாங்க, இயேசு எங்கேருந்து வந்தவர், கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்தவர். யாரோட மகன்? யோசேப்போட மகன். பிதா பிதாங்கிறாரு. என்ன பிதா அப்படிங்கிறது அவங்களுக்கு என்ன ஆகல, மண்டைக்குள்ள மனசுக்குள்ள ஏறல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அதை அவங்களால என்ன பண்ண முடிந்தது, விளங்கி கொள்ள முடிந்தது. சரிங்களா? ஸோ இந்த 16ஆம் அதிகாரம் கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ். 13, 14, 15, 16ஓட கிளைமேக்ஸ். வாசிங்க. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இவங்களுக்கு என்ன புரிஞ்சதுன்னு தெரியாது. ஆனா என்ன சொல்றாங்க, நீங்க இப்ப வெளிப்படையா பேசுறீங்க ஆண்டவரே, உங்ககிட்ட யாரும் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம். நாங்க இப்ப கிட்டத்தட்ட எங்க வர்றாங்க, யெகோவா தேவன்கிட்ட இருந்து தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இவ்வளோ நாள் என்ன நினச்சாங்க, யெகோவா ஒருத்தர் தான் தேவன் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த யெகோவா தேவன் தான் உங்களை அனுப்பியிருக்கிறாருன்னு நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். காலம் வரும்னு என்னைக்கு பற்றி சொல்கிறாரு, அன்னைக்கு ராத்திரி இதை பேசுற அன்னைக்கு ராத்திரி. சரிங்களா? அன்னைக்கு ராத்திரி அவரை விட்டுட்டு எல்லாம் போயிட்டாங்க. தனியே விட்டுவிடும். அப்ப இயேசு தனிமையா அனுபவிச்சிருக்கிறாரு. இயேசு நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் பார்த்தீங்களா, எனக்கு யாருமே இல்லைங்க, பேருக்கு தான் என் குடும்பம் என் கூட இருக்குது, பேருக்கு தான் எனக்கு அண்ணன் தம்பி இத்தனை பேர், பேருக்கு தான் எனக்கு இத்தனை சொந்தக்காரன், ஆனால் என் கூட நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. என் பிள்ளைங்க இத்தனை பேர் இருந்தும் ஒரு பிரயோஜனமும். எத்தனையோ நாட்கள் மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அந்த தனிமையின் உணர்வினூடா கடந்து போகிறாங்க. இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் இத்தனை வருஷம் 3 வருஷம் என் கூட இருந்தீங்க, ஆனால் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். இயேசுவுக்கு தனிமையுடைய வேதனை என்னன்னு நல்லாவே தெரியும். நீங்கள் கடந்து போகிற தனிமை அவருக்கு புரியாதது இல்லை. சரிங்களா? தனிமையை விட்டுவிடும் காலம் வரும். வாசிங்க. அப்ப சொன்னா அது இப்பொழுது வந்திருக்கிறது,
ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட. ஆமென், அல்லேலூயா. இததான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் தனியா இருக்கிற நேரங்கள் இல்லைன்னு சொல்ல, ஆனா அந்த தனிமையில பிதாவே நீங்க என் கூட இருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்றீங்க. ஆண்டவராகிய இயேசுவை யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாலும் புரியலினாலும், யார் என்ன கைவிட்டாலும் கைவிடலனாலும், நீங்க என்ன ஒருபோதும் என்ன பண்றதில்ல, கைவிடுறதில்ல. ரைட்டா? ஓகே, வாசிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். இதையெல்லாம் எதுக்கு தெரியுமாப்பா சொல்றேன்? என்னடா வளன்னு பேசிட்டே இருக்கிறான்னு நினைக்கிறீங்களே? நீங்க என்கிட்ட வந்தது எதுக்காக? சமாதானத்துக்காக. அந்த சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கணுங்கிறதுக்காக இதையெல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்புறம் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இப்ப உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொல்லும் போது நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு எல்லாம் உபத்திரவம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா அதை விட இந்த 3 வருஷத்துல சீடர்களுக்கு எந்த உபத்திரவமும் இல்லை. சீடர்களுக்கு என்ன இல்லை உபத்திரமம்? யாருக்கு தான் உபத்திரமம்? இயேசு கிறிஸ்து அவரோட நிழல்ல இவங்க இருக்கிறாங்க. இயேசுவோட நிழல்ல மறைவுல இருக்கிறாங்க. அதனால இயேசுவை பகைச்சாங்க, இயேசுவை அடிச்சாங்க, இயேசுவை தொந்ததை நிந்திச்சாங்க, இயேசுவை தனிமையில விட்டாங்க, இயேசுவை செங்குத்தான மலையிலிருந்து தள்ளி விட கொண்டு போனாங்க, இயேசுவை பத்தி நிறைய தூஷிச்சாங்க. ஆனால் இவர்கள் மேல என்ன வரல? உபத்திரவம் எதுவும் வரல. இப்ப அவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்கு என்ன வரும்? உலகத்துல உபத்திரவம். இந்த உபத்திரவங்களை கடந்து போன நான் உலகத்தை என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால திடன் கொள்ளுங்கள், அதனால திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. நான் என்ன பண்ணிட்டேன்? உலகத்தை ஜெயிச்சிட்டேங்கிறதோட அர்த்தம் என்ன தெரியுமா? உலகத்தை ஜெயிச்சிட்டேங்கிறத இன்னைக்கு நம்ம வேற மாதிரி என்னென்னமோ விளக்கானம் கொடுத்துட்டுக்கிறோம். வியாக்கியானம் சொல்லுங்கய்யா. ஒன்றும் இல்லை, அது அந்த முந்தின அதிகாரத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறாரு. என்னம்மா சொன்னீங்க? பாவத்துக்கு இடம் கொடாம பரிசுத்தமாக வாழ்ந்தார் பார்த்தீங்களா? அதுதான் உலகத்தை ஜெயிச்சது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்பெல்லாம் பாவத்துக்கு இடம் கொடாம இயேசுவுக்கு அவமானத்தை ஏற்றுக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் எதை ஜெயிக்கிறீங்க? உலகத்தை ஜெயிக்கிறீங்க. எப்பெல்லாம் மற்றவங்க இயேசுவை நீங்கள் பின்பற்றுறதுக்காக உங்களை தனிமையில் விட்டுட்டு உங்களை கேலி பண்ணுறாங்களோ, இயேசுவுக்காக எப்போ கேலி பரியாசத்தின் ஊடாய் நீங்கள் நிற்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் எதை ஜெயிக்கிறீங்க? உலகத்தை ஜெயிக்கிறீங்க. நாம் உலகத்தை ஜெயிக்கிறதுனா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? ஒரு பெரிய கொடி பிடிச்சிட்டு எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை இயேசு சொல்லலை. ஆமாம், ஆரவாரிச்சு அவங்க இருக்கிற ஒரு 15-20 ஆர்எஸ்எஸ்காரன் இல்லை பிஜேபிக்காரனுக்கு முன்னால் நெஞ்ச நிமித்திட்டு நடந்தால் உலகத்தை ஜெயித்தேன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அதை ஆண்டவர் சொல்லலை. பைபிளை நம்ம நிறைய நேரம் தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவர் இயேசு சொன்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லை. உலகத்தின் இச்சைகளை இயேசு ஜெயிச்சார். சரிங்களா? அந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். என்னது? உலகத்தில் உண்டானவைகள் என்னென்னது? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதெல்லாம் எங்கே உண்டானது? உலகத்தில் உண்டானது. இதை எல்லாத்தையும் யார் ஜெயிச்சார்? இயேசு ஜெயிச்சார். நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம எதை ஜெயம்னு நினச்சிட்டு இருக்கிறோம்?
அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவுடைய சுபாவம் நம்மக்கிட்ட வெளிப்படுறதுக்காக இயேசு இருந்த மாதிரி பொறுமையா, இயேசு இருந்த மாதிரி அன்பா, இயேசு இருந்த மாதிரி நிதானமாக தேவ சித்தத்தை செய்கிறவங்களா இருக்கிறதுக்காக நாம் ஏமாலியானா நம்ம தோக்கலை, நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். நம்மளை இளிச்சவாயனா மக்கள் மாற்றினாங்கன்னா நம்ம என்ன ஆகலை, தோக்கலை, நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஜெயிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு முறை ஜெயிக்கும் போதும் பிசாசுக்கு மிகப்பெரிய தோல்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க, மிகப்பெரிய தோல்வி. அப்போ உலகத்தை ஜெயித்தேங்கிறதோட அர்த்தம் என்ன அல்ல, ஆரவாரிக்கிற ஒன்று அல்ல. ஒவ்வொரு முறையும் பிதாவோட மனசை சந்தோஷப்படுத்துறது. யாரை சந்தோஷப்படுத்துறது? பிதாவை சந்தோஷப்படுத்துறது. இவ்வளோ நாள் நீங்கள் உபத்திரவத்தை பார்க்கல, இனிமேல் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. அதனால தான் அந்த 2 பேர் இயேசுகிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் வரும்போது உங்கள் வலது பக்கத்தில் நான் ஒருத்தனும் இடது பக்கத்தில் இன்னொருத்தனும் இருக்கும்படி அருள் செய்யுங்க. ஒரு இடத்துல அவங்க அம்மா கேட்குற மாதிரி நம்ம வாசிக்கிறோம். எப்படி இருந்தாலும் சரி. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? யார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரோ அதுக்கு முன்னால் என்ன கேட்டார்? நீங்க தெரியாம கேட்கறீங்க ஒண்ணு. அதை விட என்ன சொல்றாரு? நான் பெரும் ஸ்நானத்தை பண்ண முடியுமா? இப்ப பானம் பண்றதுன்னா என்னது? உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நான் கடந்து போற உபத்திரவம், சிலுவை உபத்திரவத்தின் வழியா உன்னால போக முடியுமா? அவங்களுக்கு அது புரியல, ஆனா முடியும்ட்டாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆமா, நீ குடிப்ப, நீ ஸ்நானம் பெறுவ, ஆனாலும் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, அது யாருக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குதோ அவங்களுக்கு இல்லையா? பாருங்க, இந்த பாதை அவங்க புரிந்து கொண்டதுக்கு வேற, ஆனா உண்மையான அர்த்தம் வேற. இன்னைக்கு திருச்சபையில வெற்றி வெற்றின்னு நிறைய வார்த்தை பேசப்படுது. ஆனா இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் சொல்லி கொடுத்த வெற்றியை இன்னைக்கு சபை என்ன பண்ணல, பேசல. உலகத்துல இருக்கிற வெற்றியை பத்தி தான் சபை பேசுது. நான் ஒரு மாணவர் கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், நீ பரீட்சையில் உட்கார்ற, உனக்கு சில கேள்விக்கு பதில் தெரியல, உன் பக்கத்தில் இருக்கிறவன் இந்தாடா அதை பார்த்து எழுதுடான்னு உனக்கு காமிச்சானாக்கா, நீ அதை இயேசுவை நான் மகிமைப்படுத்துறதுக்காக நான் அதை என்ன பண்ண மாட்டேன், பார்த்து எழுத மாட்டேன்னு சொல்லி நீ ஃபெயில் ஆயிட்டேன்னா நீ பிசாசோட பார்வையில் ஜெயிச்சவன். பிசாசோட பார்வையில் நீ யாரு? வெற்றி பெற்றவன். உலகத்தோட பார்வையில் நீ யாரு? தோத்து போனவன், ஃபெயில் மார்க் வாங்குறவன். ஆனா பிசாசோட பார்வையில் நீ யாரு? பரிசுத்தத்துக்காக நீங்களும் நானும் இழப்போமானால் நாம் இயேசுவின் வழியில நடக்கிற ஜெயிக்கிறவன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரியலைன்னா இன்னைக்கு நிறைய தப்பான, கற்பனையான, கள்ளத்தனமான போதனைகள் நம்மை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ 14, 15, 16 3 அதிகாரத்தை ஒரு சின்ன சுருக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குதா, குழப்பம் இருக்குதா, எதோட அர்த்தமாவது உங்களுக்கு புரியலையா, அதை மட்டும் என்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் அதுக்கு விளக்கம் நம்ம பார்க்கலாம்.